இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸர் SF 150 வருது. இதோட ஓல்டு காஸ்ட் ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,86,509 வரும். இப்போ ஆஃப்டர் 2.1 ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 172,548 வருது. நியர்லி 14,000 வந்து உங்களுக்கு இதில் வந்து ப்ரைஸ் ட்ராப் அந்த ஆயிருக்கு. மாடலுக்கு மட்டுமே 14,000 14,000 வந்து ஓகே. இப்போ அடுத்து இந்த விஸ்டாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 வேரியன்ட் அது ஆ. ஓகேங்களா. ஸோ இதோட பழைய காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,64,254 வரும். இப்போ ஆஃப்டர் ஜிஎஸ்டி கட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2,43,508 வருது. நியர்லி 20,000 இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட். இந்த பைக் தான். ஆமாம், ப்ரைஸ் இதான் ட்ராப். ஹையர் எண்ட் இல்லையா இதுல? இந்த மோட்டார் சைக்கிளில் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 250 சுசுக்கியில் இப்போ இருக்குது. இதுக்கப்புறம் பிக் பைக்ஸும் இருக்குது நம்மள்ட்ட. இந்த டொமஸ்டிக் செக்மெண்ட்டில் இந்த மாடல் இருக்குது. ஸோ டொமஸ்டிக்ல இதுதான் ஹையர் எண்ட். ஆமாம். ஸோ இந்த பைக் தான் வந்து அப் டு அது 20,000 வரைக்கும் டிடக்ஷன். ஆமாம் சார். ஸோ இது இல்லாம மற்ற பைக்குக்கு சொல்லுங்க. இது இல்லாமல் நமக்கு ஜிக்ஸர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ வந்து 250 இருக்குது. 250 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,54,000 வரல இருந்துச்சு ஆன் ரோட் காஸ்ட். இப்போ 234 வரல வந்துட்டு அதுலேயும் வந்து உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஆல்ரெடி புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வெறும் அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்கி அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம இந்த நியூ ப்ரைஸில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு கஸ்டமருக்கு நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் புக்கிங்ஸ் மட்டும் எடுத்து ஏன்னா வண்டி அந்த டைமில் டிமாண்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம புக்கிங்ஸ் எடுத்துக்கிறோம். புக்கிங்ஸ் எடுத்துட்டு நம்ம இந்த புது ப்ரைஸில் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்களே, ஏன்னா ஏற்கனவே இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னையிலிருந்து இந்த பிரைஸ் டிடக்ஷன் அப்படின்னு? அவங்க எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸாக பார்த்தீங்கன்னாலே நமக்கு எப்போ ப்ரைஸிங் வந்து நியூ ப்ரைஸ் வருது அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாருமே என்கொயரிஸ் இருந்துகிட்டே. இன்னைக்கு காலையிலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் என்கொயரிஸும் சரி நம்ம ஷோரூம் வாங்கிக்கணும் சரி இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ப்ரைஸிங் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. பொதுமக்கள் நடுத்தர மக்களும் சரி எல்லா மக்களுக்கும் இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி கம்மியானால அவங்க கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணி எடுக்கிறதுக்கும் சார் நல்ல வேலை சார் நல்ல ஆஃபர் கிடச்சிருக்கு, கவர்மெண்ட் நல்லா டேக்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக ஆயிடா இருக்குது. ஆஃப்டர் இந்த ஜிஎஸ்டி 2.0க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ்லாம் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. இன்னும் 6 மந்த்க்கு அப்புறம் எடுக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் வெஹிக்கிள் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு பை. இப்போ கம்மியாக இருக்கிறனால இந்த டைம்லேயே வாங்குறது பெட்டரு. இதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து அது எப்போ ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேபி இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி கம்மியாகும் போது மார்ஜின்ஸ் கொஞ்சம் ஆகலாம். அதனால மேனுஃபேக்சரிங் சைட்ல இருந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் வண்டி வாங்கிக்கிறது நல்லது. மேபி அது வேரியா இருக்கும். ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போகுது. ஓகே. அப்போ அந்த டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரைசிங் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்க ஆஃபர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதனால இப்பவே வண்டி வாங்கிக்கிறது நல்லது. பிரைஸ் இன்க்ரீஸ்க்கு முன்னாடி நம்ம இப்போ பிரைஸ் கம்மியா இருக்கு, இந்த புது ஜிஎஸ்டிலே வாங்கிக்கிறது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வாங்கிக்கிறது நல்லது. பட் இப்போ ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது நிறைய ஆஃபர்ஸ் தானே வரும். இப்போ நிறைய பேரோட கால்குலேஷன் என்னவா இருக்கும், ஜிஎஸ்டினால ரெடியூஸ் ஆயிருச்சு. ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன் வருதுன்னா ஷோரூம் சைடில் மேனுஃபேக்சரர் சைட்லேயும் வந்து ஆஃபர்ஸ் வந்து தருவாங்க. அப்போ டபுள் தமாக்காவாயிரும், நம்ம எடுத்துட்டு போயிடலான்னு தான் நினைப்பாங்க. பட் அப்படியாக வாய்ப்பு இல்லை. ப்ரைசிங் வந்து எப்பவுமே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ ப்ரைசிங் வந்து இப்போ ஒரு 2 months 3 months வரைக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த டைமில் இப்போ ப்ரைஸ் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயோ மிட்லேயோ வந்து உங்களுக்கு ப்ரைஸிங் ஒரு 1,000 ரூபா 2,000 வரைக்கும் வண்டி ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே வாங்கிக்கிறது நல்லது. சார் இப்போ கவர்மெண்ட் போட்டிருக்க டேக்ஸ் இது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனு. ஒரு சில பேர் பண்டிகைகள் எடுக்க வெயிட் பண்ணுவாங்க. பட் பண்டிகைகளில் அப்போதைக்கு என்ன கரண்ட் ஆஃபர்ஸ் அவைலபிளோ அதை கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.